இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே, எலெக்ஷன் ஒழுங்கா முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சே. ஓகே, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்களா? போட்டு முடிச்சிட்டோமே. நேரில் காட்டுங்க, உங்களுடைய கடமையை செஞ்சுட்டீங்க. முடிஞ்சிச்சே. அது ஜனநாயக கடமையை செஞ்சுட்டீங்க. முடிஞ்சிச்சு. ஓகே, யார் முதல்வர் வரப்போறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும். வேற யாரும் வரப்போறா? விஜய் தானா? விஜய் தான். உங்களுடைய ஓட்டும் அதுக்கு தான் நடந்ததா? ஆமா, அவருதான். உங்க வீட்டுல எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? கரெக்டா ஒரு 6 பேர்கிட்ட ஓட்டு போட்டு வரும். உங்க வீட்டுல 6 பேரா? எத்தனை பேரு? 6 பேரு. 6 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. அது எப்படிங்க? உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல? நாங்க திமுகல இருக்கோம், அதிமுகல இருக்கோம் சொல்லுவாங்கல்ல? சொன்னாங்க, ஒத்துக்கல. நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன இது? அவங்களை கட்டாயப்படுத்தி விஜய்க்கு ஓட்டு போட வச்சிட்டீங்க. விஜய் தான் ஓட்டு போட. விஜய் முதல்வர் ஆயிடுவாரா? அவர் தான் நினைக்கிறேன், ஆயிடுவாரு. இல்ல, இப்ப ஒரு டவுட் வருது. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, ஆவாரு ஆக மாட்டான்னு சொல்றாங்க. சரிங்க, சரி, நீங்க எந்த நம்பிக்கையில விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? ஏன்னா நான் ஒரு ரசிகர். ஓகே, ஏதோ நம்ம ரசிகரா இருக்கிறது ஓட்டா விழாதுன்றது தப்பு. ரசிகரும் ஓட்டு போடுவாங்க. ஓகே, நன்றிங்க. நல்லது. தேங்க்யூ ப்ரோ.